ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் தோசையும் தேங்காய் சட்னியும். தேங்காய் சட்னி ஏன் வந்து க்ரீனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 வீக்காக வந்து ஹோல்டாக இருக்குது, ஒரே சளியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா, எப்பயும் போல் தேங்காய் சட்னிக்கு பொரிக்கடலை, தேங்காய், உப்பு, பூண்டு, இஞ்சி, மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி அரைச்சி சட்னி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு அடுப்பில் அந்த வானலில் ஆயிலை லைட்டாக விட்டு அதில் வந்து தூதுவளை இருக்கு இல்லையா, தூதுவளை இலை அதை நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வானலில் போட்டு வதக்கி லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் எடுத்து அந்த சட்னியில் போட்டு நம்ம அரைச்சி சாப்பிட்னா கோல்டு நல்லா குறைஞ்சிரும். சின்ன பசங்கள்லேருந்து கொடுக்கலாம், பேபிலேருந்து கொடுக்கலாம். நம்மளும் பெரியவங்களும் சாப்பிட்லாம், பேபியும் சாப்பிட்லாம். அது மாதிரி ரசம் அந்த மாதிரி ஏதாவது வச்சிங்கன்னா வதக்கி போட்டிங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. தூதுவளை ரொம்ப நல்லது. அந்த மாதிரி தான் இந்த க்ரீன் கலருக்கு சட்னி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான்